அதிகாரம் 12. கர்த்தர் இஸ்ரவேல் சபையாருக்கு பல நியமங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளில் பஸ்கா நியமம் மிகவும் பிரதானமானது. புதிய ஏற்பாட்டில் பஸ்காவை பற்றி பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா நியமத்தில் 3 பகுதிகள் உள்ளன. அவையாவன: பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதை புசிப்பது, அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிப்பது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இவ்வாறு தெளிப்பதற்கான காரணம்: பஸ்காவை ஆசரிக்கும் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்படுவது விசேஷித்த சம்பவமாகும். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். எபிரெயர் 11:28. பஸ்காவை தொடர்ந்து 7 நாட்களுக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிக்கப்படுவது. பஸ்காவை பற்றிய நியமம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். முதலாவது பஸ்கா. பஸ்காவுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சங்காரத்திற்கு தப்புவிக்க பண்ணுகிறார். இந்த சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் பல வசன பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை விட பஸ்காவை பற்றிய சம்பவமே பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேறு அனைத்தையும், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் அளிக்கிறார். பார்வோனும் எகிப்தியரும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து தீவிரமாய் அனுப்பிவிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிசைந்தமா புளிக்கும் முன்பாக அதை தங்களோடு கூட எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து போகிறார்கள். அவர்கள் எகிப்தியருடைய பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கி கொண்டு போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரோடு கூட பல ஜாதியான ஜனங்களில் அநேகரும் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு புசிக்கிறார்கள். பஸ்காவின் நியமம்.